ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். கர்த்தரை நம்ம வாசப்படல என்று தட்ட விடக்கூடாது. நிறைய நிறைய சபைகள் இன்றைக்கு வாசப்படி நின்று தட்டக்கூடிய சூழ்நிலை. ஆண்டவர் வெளியில நிற்கிறார். வெளில நின்றுட்டு எனக்கு இடம் கொடுறா. சபைகள்ல ஓரின சேர்க்கை இதெல்லாம் நடக்கு. சபைகள்ல ஓரின சேர்க்கை நடக்குது. சபைகள்ல அருவருப்பான சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் உள்ள இருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க ட்ரம்ஸ் கொட்டு மியூசிக் வச்சு தும்முன்னு போடும்போது ஒருவேளை ஒரு ஆவில ஒரு கிளர்ச்சி வரலாம். அது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. அது போட்டு கொட்டை போட்டு டம்முன்னு அடிக்குமோ ஆடவன் ஆடுவோம். பிற மதத்தினரும் கொட்டை போட்டு அடிக்குமோ அங்க இருந்து ஆடதான் செய்யறாங்க. அதேதான் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள இந்த நாட்கள் வந்திருக்கிறது. கேட்டா நான் என்ன குத்தவாளின்னு சொல்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமா இருங்க. சபை ஆவிக்குரிய சபைகள் எங்க இருக்குது, பரிசுத்தத்தை குறித்து எந்த இடத்துல போதிக்கிறாங்களோ தாராளம் அங்க கடந்து